தமிழகத்தில் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு கலவையான சில பேர் சில விமர்சனம் பண்ணாங்க. காமெடி இல்ல, காமெடி இல்ல, மற்றபடி வந்து ஒரு காதல் இல்லை, அதுக்கப்புறம் ராவா போயிடுச்சு படம் அப்படிங்கிற மாரி பல பேர் பல விதங்கள்ல சொன்னாலும், இது மலையாளத்தில் இந்த மாரி படங்கள் கொண்டாடப்படும். ஏன்னா, அனிமல்ஸ் நம்ம வந்து விலங்கினங்கள் மேல ஒரு பாசம் என்பதே இல்லாம போயிடுச்சு. அந்த ஒரு விலங்கு அப்படிங்கும்போது யானைக்கு இவ்வளோ முக்கியத்துவமா? யானைய வச்சே ஒரு படத்த முடிச்சிடலாமா? அப்படிங்கிற மாரி நினைக்கலாம். இது வந்து மலையாளத்திலும் உலகத்தரம், வேர்ல்டு சினிமாலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு விலங்க வச்சு நிறைய வேர்ல்டு சினிமா நாலேட்ஜ் இருந்தவங்க. அதனால தான் புலிச்சட்டை மாறன் போன்றவர்கள்லாம், இது தமிழ் மக்களுக்கு புரியாது. இருந்தாலும் வேர்ல்டு சினிமா அப்படிங்கிற மாரி வந்து ஒரு அனிமல் படம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அனிமலுக்காக ஒரு நாயகன் தன் உயிரையே குடுக்குறான். தன் குடும்பத்தில ஒரு மாரி இருந்தான். இது வந்து தமிழ்நாட்டில வந்து பார்த்தீங்கன்னா, சில மசாலா படங்களுக்கு வந்து புரியவில்லை என்றாலும், மசாலா விமர்சகர்களுக்கு புரியவில்லை என்றாலும், இது வந்து ஒரு வேர்ல்டு சினிமா. அத வந்து இன்னும் அவருடைய திறமைக்கு ஏற்ப அத வந்து எடுத்து வச்சிருக்காங்க. என்னுடைய அ அடுத்த ஒரு செய்தி என்ன என்று கேட்டீர்கள் என்றால், சண்முக பாண்டியன் இப்பொழுது வந்திருக்கிற இந்த தாடி, இந்த உடம்பு, இந்த ஆஜானுபாகுவான அந்த ஃபைட் சீனு, விஜயகாந்த் மாரி ஃபைட்ல நின்னுட்டாரு. அந்த ஒரு அற்புதமான எடிட்டிங் எல்லாமே விஷயங்கள் வந்துட்டு பெரிய விஷயங்கள் ஓப்பன் ஆயிருக்கு. இதற்கு மேல் அ எடுத்து வைக்கக்கூடிய அடிகளை ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டனை சுற்றி ஒரு நல்ல அறிவாளிகள், யாக் அலிகான், அ நெறைய புத்திசாலிகள் வந்து கூடயே இருந்து அவருக்கு வந்து அந்த படத்த தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு படத்தையும் கணிச்சு குடுத்தாங்க. அதேபோன்று அரசியலில் எவ்வளோ முக்கியத்துவம் குடுக்கின்றார்களோ, அதே மாரி இன்னொரு 4, 5 ஆண்டுகளுக்கு சண்முக பாண்டியனுக்கு ஒரு கதா இலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டெலிஜென்ஸான இப்ப அப்டேட் சினிமா நெறைய அப்டேட் வெர்ஷன்ஸ் நெறைய வந்துருச்சு. ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமைகள் வேற. படத்தலைவன் ஆரம்பித்த சூழ்நிலைகள் வேற. இன்று வந்து பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் மறைவுக்கு அப்புறம் அந்த மரண ஊர்வலத்தில அவர் வந்து கும்பிட்டுட்டு போனது வேர்ல்டு வைடு நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காரு. மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய இயக்குனர், பெரிய மாஸ் இயக்குனர் முருகதாஸ் மாரி அவங்கலாம் கண்லலாம் பட்டு அவங்க ஆசீர்வதிச்சிருக்காங்க. இந்த ஒரு உடல்வாகும், இந்த ஒரு ஸ்டைலும் நெறைய பேர் உள்ளளவுல புகழ்ந்திருக்காங்க. இனிமேல் அவங்க தேர்ந்தெடுக்கும் கதையை மிக அற்புதமான ஜனரஞ்சகமா, மக்கள் கதையாக, மக்களுக்கு புரியிற ஒரு விஷயங்களாக எடுக்கும்போது, தமிழ்நாட்டில் கேப்டன் எப்படி நின்றாரோ, அதுபோன்று இன்னொரு 5 ஆண்டுகள் நிக்கலாம். அடுத்த ஒரு 5 ஆண்டுகளா அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயம். அதற்கு ஒரு நல்ல கதா இலக்காவும், நல்ல புத்திசாலியான இன்டெலிஜென்ஸான டைரக்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க காலத்தில விஜயகாந்த் காலத்தில வளர்த்து விட்ட பிறகு அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, இப்போ உள்ள அப்டேட் வெர்ஷனையும் வச்சு கரெக்டான அடியை எடுத்து வைத்தால், விஜய் பிரபாகரன் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்.